காடுகிற தோட்டமெல்லாம் காஞ்சி போய் கிடக்குதடா, கிடக்கா. வீடு வச்ச வாசலெல்லாம் விருத்தி இல்லாமல் இருக்குதடா, இருக்கா. சேர்த்து வச்ச காசெல்லாம் கண்ணீரும் நோயுமா போச்சுதடா, போச்சா. இப்போ இருக்கிற பெண்மணிக்கு நடப்பு மாறி போச்சடா. உடல் ஆரோக்கியத்தில் எதுலையும் குறை இருக்குது, உண்மையா. இப்போ கடனால் தொல்லையும் மன துன்பமும் நடக்கு. கால் சொல்லலாம் உறுதி வேண்டும். மனைவியை பற்றி தானப்பா கேட்க வந்திருக்க, கால் வந்துட்டு வா. நான் துடைக்கணும்னு நினச்சிங்களா? இல்லை. மனைவிக்கு கால் எழுந்து நடக்க முடியாத இடுப்புக்கு கீழ் உணர்ச்சியற்ற தன்மையும் மரமரத்த உணர்வும் வாதமோ விரோதமோ பச்சை வாதமோ செய்வனை கோளாறோ மருத்துவ கோளாறோ என்று முடிவெடுக்க முடியாமல் தத்தளிக்கிறாய். அவள் குளித்தாலும் கூட நம்ம தான் தொடச்சி விடணுங்கிற நிலைமை உனக்கு இருக்குடா. அதுதான் என் மேனியை நானே தொடச்சேன். கால் வந்துட்டுவான். அவன் மேலே அவளை அன்பு பாசம். அவள் அவனுக்கு அப்படி நடந்திருக்கா, அதுதான் காரணம். என்னம்மா ஒன்று சொல்ல மாட்டேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கணவன் குடிக்காருன்னு நினச்சி கிளாஸில் ஊற்றி கொடுத்த பொண்டாட்டியும் இருக்கா. குடிக்காதுன்னு கிளாஸை பிடிச்சி தூரம் அடித்து வச்சவனும் இருக்கா. குடிக்காதுன்னு சொல்லிட்டு செவுட்டில் 4 அடி வாங்கிட்டு உட்கார்ந்தவனும் இருக்கா. இதெல்லாம் இருக்குது உலகத்தில். திருந்த வேண்டியவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, ஆணும் திருந்த வேண்டும், பெண்ணும் திருந்த வேண்டும். இதுதானே உலகம், உண்மையா இல்லையா? பக்கத்தில் வா. உன் வீட்டுக்கு பின்னால் போய் பார்த்தேன், நான் கருப்புசாமி இருக்காங்க சரானா. ஒரு ஊருக்கும் 100க்கும் எல்லையில் இருக்கும். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா அங்காளம்மான ஒரு தாய் வராள இருக்காளாடா. என் தங்கை காளி பத்திரகாளியும் அங்கே குடியிருக்கா. இத்தனைக்கும் இடையில் போனை ஆஃப் பண்ண சொல்லியாச்சு. யாருப்பா போன் வச்சுருக்கா? என்னன்னே நீங்கள் போனை சைலண்ட் போட்டு கூட அத்தவை தாத்தாவுக்கு. பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுடைய பாட்டு, அருமையான பாட்டு. திருச்சி லோகநாத அண்ணாச்சி பையன் பாடுற பாட்டு. அவர் தானே டிஎல் மகாராஜன் அவர்கள் பாடினது. திருச்சி லோகநாதன் தெரியுமா உங்களுக்கு? மந்திரிகுமாரி படத்தில் வாராய் நீ வாராய் அந்த பாட்டு பாடினவர் அவருடைய மகன் தான் திருச்சி லோகநாதன் அண்ணாச்சி பையன். உன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போய் நான் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே பாம்பு வருவதை நான் பார்த்தேன். வந்துச்சாடா? அந்த பாம்பு வந்த பிறகு அது தெய்வமா வேற எதுவும் தோஷமா என்ன கோளாறுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்தே படிப்படியாக நிம்மதி குறைஞ்சி, பணம் குறைஞ்சி, செல்வம் குறைஞ்சி, ஒற்றுமை குறைஞ்சி, என்னுடைய சொத்துக்களெல்லாம் கையில் இருக்குமோ இருக்காதுன்ற சந்தேகமெல்லாம் வந்துருச்சு கருப்பசாமி. அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. காலன்னு சொன்னோம். என்னே உந்தன் செயல்களெல்லாம் அம்மா பராசக்தி வருக. அப்படியா? 10 கரங்களோடும் நீண்டிய நாக்கோடும் நடித்த கோலத்தோடு நீள்வழி காட்சியாய் வந்திருக்கும் தாயே பத்திரகாளி, இவளுடைய மனைவியை நீ எழுப்பிடுவியா? அங்கே இருக்க குறைகள் என்னம்மா? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். வீட்டு வாசலில் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய வலது புறத்தில் ஒரு சிறிய செடி கன்று மரம் இருக்காடா? அதில் போனால் கோடி வரும். அந்த கோடியை தாண்டி போனால் ஓடை வரும். ஓடைக்கெல்லாம் அப்பாற்பட்டு போனால் வயக்காடு வரும். இருக்கா? இதுதான் உன் வீட்டு எல்லை. அந்த எல்லையில் போய் பார்த்தேன். செத்த வீட்டு சுடுகாட்டு சாம்பலும் மண்டை ஓடுமாக அரைத்த பொடிகளை உன்னுடைய வீட்டிலே தூவி செய்வனை வேனை கோளாறுகளால் மன உணர்வுகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில் உன் பொண்டாட்டி இருக்கா. இதுதான் நிலைமை. இதுக்காக டாக்டரேட் எத்தனையோ மருத்துவங்களை பார்த்த பின்பு ஒரு முடிவு கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் அசைவு கிடச்சிருக்கு. இதை தெளிவாக்கி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு 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 இன்னும் 3 முறை என்னைய பார்க்கணுமாப்பா. குணமாக்கிட்டேன், நல்லா இருக்கு. இந்த கனியை கொண்டு அறுத்து பொழிஞ்சி சாறு கொடுத்துட்டு மேனியெல்லாம் தேய்ச்சி விட்டுரு. எழுந்திருவா. ஆனந்தமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு. சாப்பாடை முடிக்காமல் போயிடாத. பக்கத்தில் அருகிலே இருக்கு. அந்த சித்தரின் பெயர் என்ன? என்னடா பிள்ளைங்க நீங்கள்லாம் கும்பிட்டு வாங்க.
மனக்கோயில் கொண்ட பெருமானே. உன் பேர் எப்படிடா? என்ன வேலை பார்க்க? கவர்மெண்ட்டுக்குள்ளையா? நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இவன் யாரு? மாமா சேட்டக்காரன். வாப்பா, பக்கத்தில் வாப்பா. நீ ஒரு ஜோதிடத்தை போய் பிள்ளை வரத்தை பற்றி கேட்டையாப்பா? என்ன சொன்னாங்க? உன்னுடைய நோக்கத்தில் ஜோதிடர் சொன்ன வாக்குக்கும் நம்ம ஒரு சில உள்ளத்தில் நம்மளாக சிந்தித்து எடுத்துக்கிட்ட ஒரு தெளிவுக்கும் இங்கே கருப்பசாமி என்ன சொல்லுதுங்கிறதுக்கும் ஒரு ஈடு கட்டி பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் என் முன்னால் நீ உட்காந்துருக்க. கால் வந்துட்டோம். அச்சலி புச்சலிடா, கால் வந்துட்டோம். நான் எல்லாத்தையும் கடைஞ்சி குடிச்சு உட்காந்துருக்கேன். ஓம். இந்த பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள கர்ப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் இருக்கு. உண்மையாடா? ஆனால் அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னால் அவன் தான் இந்த வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி. அந்த சக்தியவும் கொடுப்பேன், சிவபெருமானுடைய யுக்தியவும் கொடுப்பேன். அவருடைய மூலிகையாகிய வில்வ இலை கொழுந்தை அரைத்து முப்பொழுதும் பாலில் கலந்து சாப்பிட உன்னுடைய கர்ப்பப்பை வலிமையாகும். அதில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுக்கு பெயர் சிவநேசன் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சிவநேசன். கால் வந்துட்டு வா. ஈடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே. பக்கத்தில் பாரு, இவ தான் என் பிள்ளை. முந்தைய பிடிக்கா பார்த்தியால? என்னடா பிள்ளை நீலாம் சேர்த்து பிடுறா. ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு. சிவநேசன் பெயர் வைக்கணும். போன ட்ரிப் ஒருத்தனுக்கு ஆம்பளை பெயர் பிறப்பான்னு சொன்னேன். அவன் சொன்னான், கருப்பசாமி நீங்கள் நடத்துகிற தான தர்மத்துக்கு எடைக்கு எடை பணம் கொடுத்துருதோம்னா. அவன் பிள்ளை 3.25 கிலோ இருந்துச்சு. அவன் 9 கிலோ கொண்டு வந்து கொடுத்தான். நீங்கள் என்னடா செய்ய போறிய? எனக்கு ஒரு நாள் அன்னதானங்க நடத்திடணும். உங்களுடைய பிள்ளை பிறந்த அந்த பாக்கியத்தில் நூற்றுக்கணக்கான மக்களுடைய வயிறு நிறையணும். செஞ்சிருவீங்கள? சந்தோஷம். காலை வந்துட்டு வாங்க. இந்தா, நூற்றுக்கணக்கான மக்கள்னு ஒரு வார்த்தையை சொன்னேனே, அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? அன்னதானம் மட்டும் போட்டுன்னு சொன்னால் எனக்கு மட்டும் சாப்பாடை போட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. முருகா. சரி, தோன்றியாச்சு குழந்தை. மருத்துவத்தை பற்றி கவலைப்படாமல் என்னையை நினச்சிக்காங்க, மகிழ்ச்சியாக இருங்க. குழந்தை ஜனனமாயாச்சு. ஆனந்தமடையுங்கள் மக்களே. வாழ்க வாழ்க. இப்போ இங்கே அன்னதானம் சாப்பிடாமல் போயிட முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர் தலைவன் தலைவி. திருவாடுதுறை ஆதீனத்துக்குள்ளே போகிறார குதிரையில். என்ன விஷயம்? சைவ சித்தாந்த கழகத்துக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? நீங்கள் இருக்கிறது இடம்லாம் யாருடைய இடம்? அந்த அந்த ஆதீனத்துக்கும் உங்கள் இடத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? கோயில் சார்ந்த இடமா அது? கோயில் இடம் அதான் கோயில் இடம் மண்டபத்துக்குள்ள இடம் இருக்குது. திருவிடைமருதூர். அங்கே திருவாடுதுறை ஆதீனம் இருக்குதா? இருக்குதே. திருவிடைமருதூர் ஈசன் பட்டினத்தார் சுவாமிகளும் பத்திரகிரியார் முக்தி அடைந்த இடம்.
பட்டினத்தார சுவாமிகளுடைய மனைவிக்கு பேர் என்ன பேர்? சிவகலை. அந்த அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்த இடம் திருவிடை மருதூர். தெரியுமில்ல? அங்கே சமாதி இருக்கா? போகலை. சரி, கரெக்ட். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அறியாத முதலோடு சேர்ந்தேனை. உங்கள் வீடு பாதி வீட்டுக்கு பின்னால் இருட்டாக இருக்குது, முன்பகுதியெல்லாம் வெளிச்சமாக இருக்குது, பாதி வீட்டுக்கு அந்த பக்கம் இருட்டாக இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. கபால பைரவரா கால பைரவரா? இன்னும் கொஞ்சம் தீபம் ஏற்றணும்ப்பா, வெளிச்சம் காணாது. 48 நாள் முடியலையா? முடிஞ்சிடுதான். இன்னும் கொஞ்சம் தீபம் ஏற்றிக்காங்க. இருட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே, அந்த இருளை போக்கணும். கண்ணை முடுங்க பார்ப்போம். அம்மா அபிராமி, பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா ஏற்றுக்கிடுவீங்களா? ஆதிலட்சுமின்னு பேர் வைங்கப்பா. வெற்றி கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் 24 நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில். செல்வங்கள் கொடியும் வெற்றி உண்டு. வர வச்சிருவோமா? நீதிமன்றத்துக்கு போட்டுமா? ஒரு காசோலை வந்து சேரும், வாங்கிக்காங்க. அன்னதானம் சாப்பிட்டு போங்க. ஒரே பேராங்க. கண்ண முடுக்கா. இனிமே மறக்காது. உதருங்க, சரியாயிரும். இருந்து இந்த முனிகள் மட்டும்தான் மரத்து போயிருக்கு. சரிங்களா? சரியாயிடும், ஒன்றும் இல்லை. காலையாயிடும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் உத்தமன் ஒருவன். கால் நோட்டு வரலாம். பொள்ளாச்சி யார் இருக்கா? பொள்ளாச்சி. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். இன்னொரு கால் நோட்டுவான். அட போடா போ, நடப்பதை அறிந்தால் மனிதன் அவனே மனிதன். நான் சொன்ன பாட்டில் எதுவும் அர்த்தம் இருக்கோ? பெற்ற வாழ்க்கையை இழந்து வேதனைப்பட்டு நொந்தவன் நீ. உண்மையா? அப்படி நடந்ததை நினச்சி இப்போ வருத்தப்பட்டனால எதுவும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு. அப்படியா கருப்பசாமி? சரி, என்ன வேணும்னு ஒரே வார்த்தையில் கேட்டு போவியான். நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் என் பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. 1000 விஷயங்களை மூடி மறைத்து பேசிய வார்த்தை தான் இது. நடந்து போன விஷயங்களை சொல்லியோ நினைத்தோ வருத்தப்பட வைக்கிறதுனால நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம கூட இருந்து கழிந்து போனவர்கள் பெயர்தாகவே வச்சுக்கிடுறேன். இனிமேல் புதுமையாக எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுத்தா கருப்பசாமின்னு நீ கேட்க, அதை மறைத்தக்கூடிய விளக்கத்தை நான் இப்போ உனக்கு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். நீ கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டேன். உன்னை வாழ வைக்கணும். என்கிட்ட வந்துட்ட உட்கார். என்கிட்ட வந்துட்ட உன்னை வாழ வைக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பார்ப்போம். எம்பெருமான் ஸ்ரீராமற்ற லட்சுமணன் அடைக்கலமானார். சிறந்த தம்பி அவனே என்று பெயர் எடுத்தான். நாட்டை கொடுக்க வேண்டும் என்று தாய் கோசலை கேட்டாள். தம்பி பரதனுக்காக நாட்டையே கொடுத்தான். உண்மையா? வனத்துக்கு வருவதே சிறப்பென்று நினைத்து பிடிவாதமாய் நினைத்தாள் அன்னை சீதை. அப்படியே ஆகட்டும் என்றார். அவள் பேதை உள்ளத்தால் பிரிவை அடைந்து வேதனை அடைந்தான். அந்த வேதனையவும் அவனை பகிர்ந்து கொண்டான். குகன் அண்ணா என்று சொன்னான். தம்பியாக ஏற்றுக்கொண்டான். பரதன் சத்ருகனுக்கு பாதுகையை கொடுத்து பட்டாபிஷேகமே நடத்தி வைத்தான். ஆஞ்சநேயனுக்கு மகன் என்றும் பட்டத்தை கொடுத்தான்.
விபீஷணனுக்கு இலங்கையை பட்டத்தை சூட்டி வைத்தான். சுக்ரீவனுக்கு ராஜ பதவியை கொடுத்தான். தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் என்னென்னமோ கொடுத்து விட்டான். யார்? ஸ்ரீராமர். அவருடைய பிள்ளை தான் நான். என்கிட்ட வந்தவனுக்கு நானும் எதுவும் கொடுக்கணும்ல, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன். கண்ணை மூடி உட்கார் பார்ப்போம். ஒரு மாலை கொண்டு வாப்பா. கர்மசாமிக்கு அருமை, அருமையான மாலை, அருமையான மாலை. மேட்ரிக் மணிலிருந்து ஒரு பெண், 3 பெண் ரெடியாக இருக்குடா. அதில் ஒருத்தி உனக்கு மனைவியாக வருகிறாள். உன்னை போல் படித்திருப்பாள், ஆன்லைன் பணியெல்லாம் தெரிந்தவளாக இருப்பாள். இந்தா வேலையும் உண்டு, ₹1,00,000 சம்பாத்தியம் மாதத்தில் கிடைக்கும். சந்தோஷமாரு, புண்ணியம் அடைவாய். அன்னதானம் சாப்பிட்டு போடா செல்லக்குட்டி பேல. காடுகிற தோட்டமெல்லாம் காஞ்சி போய் கிடக்குதடா, கிடக்கா. வீடு வச்ச வாசலெல்லாம் விருத்தி இல்லாமல் இருக்குதடா, இருக்கா. சேர்த்து வச்ச காசெல்லாம் கண்ணீரும் நோயுமா போச்சுதடா, போச்சா. இப்போ இருக்கிற பெண்மணிக்கு நடப்பு மாறி போச்சடா. உடல் ஆரோக்கியத்தில் எதுலையும் குறை இருக்குது. உண்மையா? இப்போ கடனால் தொல்லையும் மன துன்பமும் நடக்கு. கால்ன்ட்டு வரலாம். உனக்கு பணத்தை தந்துட்டா உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். வேறு என்ன வேணும்? ஒரு படிப்பில் அரசாங்க உத்தியோகம் தாரேன், அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன். பக்கத்தில் இந்தா வெற்றி உண்டு, ஆனந்தமும் உண்டு. டெல்லி 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 கால்ட்டு வரலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நினைத்ததை மனதிலே வைப்பவன் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் தயக்கம். பாட்டு நல்ல பாட்டு தானே. இன்னொரு தரம் கால் விட்டுருவாங்க. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டார், அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் மிதக்கவா, கண்ணீர் கடலில் மிதக்கவா. இந்த பாட்டுக்குள்ளே எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா? ரொம்ப பிடிச்ச பாட்டு, நிலைமையும் அதுதானே. கால் வந்துடலாம், அதுதான் பாடுனேன். அருமையான பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. உண்மையிலேயே சுசிலாக்கா அவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, இருகை கொண்டு வணங்கவா. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி என்று சொல்லுகின்ற தத்துவம் மட்டும்தான் நடக்கலை. பாக்கி எல்லாமே நடந்துருது இந்த பாட்டில். இந்த பிள்ளைகள் 2 பேருடைய உள்ளத்தையும் ஒற்றுமையாக்கி அவங்கள மகிழ்ச்சி பூர்வமாக்கிறதுக்கு இப்போ நான் பேச்சுவார்த்தையை உருவாக்கி வச்சுட்டேன். பேச்சுவார்த்தையை உருவாக்கி வச்சுட்டேன். ஆமாம், இனி இணைந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு வீட்டில் வாழக்கூடிய நல்ல மனப்பண்பையும் அன்பையும் உருவாக்கி உன்னை கண்குளிர அந்த பிறவியை ஆனந்தமாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு, ஐயன் கர்பசாமிக்கு. அதான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். சினிமான்னு நினைக்காதீங்க, அந்த வார்த்தைக்குள்ள கர்பசாமியுடைய சக்தியே இருக்குது. இந்த பிள்ளைகளை ஒன்றா வாழ வைக்கணும்னு நான் நினச்சேன், அதை நடத்திட்டேன். இன்னும் வெற்றி கொண்டு என்னை மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு பார்க்க வார வைப்பேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். இவ்வளவு தானா? நான் பார்க்காத கோர்ட்டா? பார்த்துருவோம். கண்ணை முடுங்க பார்ப்போம். உள்ளுக்கு போயிட்டு வரேன். என்ன இருக்கே?
ஒரு விசாரணையில் இது சரியாயிரும். இது ஒரு பெரிய மேட்டரும் இல்லை, பெரிய விஷயமும் இல்லை. ஆமாம், ஒரே ஒரு சின்ன என்கொயரி தான். அது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரே இல்லை, ஒரு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டிகேஷன். அது உங்கள் வழக்கறிஞரே முடிச்சு விட்டுருவார். இந்தாங்கோ, நல்லா இருங்கோ, ஜெயிச்சாச்சு, சந்தோஷமாக இருங்க. ஐயா கருப்பசாமிக்கு அன்னதானத்தை வயறார சாப்பிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. வெற்றி அடைங்க, வெற்றி அடைங்க. அதே டெல்லி மாநகர், டெல்லி. உன் பேர் முத்தம்மாடா? டெல்லி முத்தம்மா. அடிக்கிற கைதான் அணைக்கும். ஐயா உள்ள உட்கார்ந்து பக்கத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க, சாமி சொல்லுத கேளுங்க. இரவாயே ருசிக்கும், அணைக்கிற கையே அடிக்கும். என்னடி சொல்ற? உன் புருஷன் குடிப்பானா? பழைய குடி இல்லை. அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்போ காலில் வந்துட்டு வா. அடிக்கிற கைதான் அணைக்கும். சொன்ன பேச்ச கேட்டாதான் செல்ல பாப்பா, சின்ன பாப்பா. இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போயிடுவான், இவன் விளையாட்டு சம்மந்தமான வேலைக்கு போயிடுவான். இப்போ உனக்கு பணம் சம்மந்தமான குழப்பமும் கடனும் இருக்குது. குடியிருக்கிற இடத்துல உன்னை இருக்க விடாமல் இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னையே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது கோர்ட்டுக்கெல்லாம் போகாது. இப்போ ஒரு உயிரை எடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் எதிரிகள் அவங்க மனத்தை மாற்றி எல்லாரையும் கொண்டு சேர்த்து விட்டா போதும்ல. உன் புத்தியை கொஞ்சம் மாற்று, சரியாக போயிடும். கால் எடுத்துவா. பண்டைய காலம் உன் எதிரிகளை உன் பக்கம் வராமல் கட்டியாச்சு. பணம் கிடைக்கும், வெற்றியாக இரு, சந்தோஷம். கடன் இல்லாமல் வாழ வச்சா போகும்லா. நல்லா வாடா பக்கத்தில். கொஞ்சம் சொன்ன பேச்ச கேளுடா, கேட்டுருவான். நல்லா இருப்பாங்க. அதே டெல்லி மாநகர், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக இவங்க அண்ணன் தம்பி பிறந்து வந்தாங்க. லட்சணட்ட சாக டாடா டாடா. யார் அவன்? டாட்டா போட்டாலே தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசுனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள். இன்னொரு தடவை கால் விட்டுருவாங்க. ரெண்டே கால் ஏக்கர் இடம் இருக்கு. 65 சென்ட் பெரம்போக்கில் இருக்கு. சரணா, 1 ஏக்கர் 40 சென்ட் தான் பட்டாவில் இருக்கு. இதுக்கு பேதியில் போகிற வெளியில் 4 பேர் பங்கு வச்சு வராங்க. இன்னுமா இந்த 4 பேர் பங்கில் சம்மந்தப்படாத ஒருத்தையும் வந்து பங்கு கேட்கான். இதை எப்படி கொடுக்கறது? இதுக்கு இடையில் பத்திரத்தை போய் கேட்டால் தரமாட்டுக்காங்க. உண்மையா இல்லையா? பத்திரத்தை கேட்டு தரமாட்டேக்காங்க. ஆஃபீஸர் யாரையாவது வச்சு இன்னொரு நகல் எடுத்து பார்த்தலான்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு அலையக்கூடிய சீவ தத்துவம் இல்லை. அதனால் இந்த சொத்து விஷயத்தில் ஒரு தெளிந்த முடிவை
என் கூட பிறந்தவங்கெல்லாம் இருந்து பேசி எனக்கு எதையாவது தந்து ஒதுக்கிட்டா போதும், இந்த இடத்த கூட கட்டி ஆளதுக்கு விருப்பம் இல்லை அப்படி என்பது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டு வரலாம், நல்ல விஷயம் தானே. சென்று கணக்கெல்லாம் போய் அளந்து பார்த்து வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்தே அளந்துடலாம். எம்பெருமான் நாராயணன் ஒரு இடத்துல இருந்து உலகத்தை அளக்கலையா? அவருடைய பிள்ளை தானேண்ணா, உலகளந்த பெருமாளுடைய பிள்ளை தானப்பா கருப்புசாமி. உண்மையா இல்லையா? அதான் உண்மை. அதனால் இடத்து விஷயத்துக்கு பணம் வேணுமா இடம் வேணுமா? பணம் வாங்கி தரேன். 1.5 மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க, வெற்றியாகி தந்துடுவேன். அப்போ தோட்டம் விஷயம் முடிஞ்சாச்சு. ஊருக்கு போனேன், டெல்லிக்குள்ளே 2 கண்ணை மாதிரி புள்ள. எத்தனை புள்ள? 2 கண்ணை மாதிரி புள்ளன்னா 2 புள்ள. ஒரு வலது கண்ணு ஒரு இடது கண்ணு. இடது கண்ணு பொம்பளை, வலது கண்ணு ஆம்பளை. பொட்டச்சி ஒருத்தி தேவையில்லாமல் புத்தியை கடந்துக்கிட்டு கலங்குவா. உண்மையா? அவள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தந்துடுறேன், நல்ல வாழ வச்சு தாரேன். ஆம்பளை பைய அவன் பார்வைக்கு மகனாக இருக்கான், பொண்டாட்டிகிட்ட பதுங்கி போகிறான். எப்படி போகிறான்? பதுங்கி போகிறான். ஒருவேளை அவன் பதுங்குதானா இல்லை இவா பதுங்க வச்சிட்டாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள. கால் வந்துட்டு வரலாம். எவ்வளோ பெரிய விவரம் பார்த்தியா? எப்படி வச்சா என்ன, நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கணும், அவ்வளோதானே. அவங்க 2 பேரையும் நல்ல வாழ வச்சு தாரேன், உங்களுக்கு உதவ வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கடன்கள் மனவேதனைகள் இருக்குது. உங்கள் சீட்டு நாட்டு போட்டது மாதிரி உள்ள செல்வங்கள் கொஞ்சம் சேர்த்து குழப்பமாக இருக்குது. அதையெல்லாம் வெற்றியாக்கி தரேன். உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் குறைஞ்சாச்சு, இதுக்கு வேண்டிய குழப்பத்தையும் தீர்த்து தரணும். வேறு என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வர வச்சுட்டேன். சொந்தமாக ஒரு வீடு கட்டித்தரேன், 3 பத்தி வீடு. ஜெயிச்சுக்கா, நல்லா இருந்துக்கா, கவலையை துறவிடு. என்னைய கருப்புசாமி நினச்சி ஆனந்தமாக உள்ளத்துக்குள்ளே கும்பிட கும்பிட நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். வயிறார அன்னதானம் சாப்பிடுங்க செல்ல மக்களே, வயிறார சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. பொருந்தாத வழக்கு ஒன்று உங்களை தொட்டு இருக்கும், சரிதானா? ஒரு மகனுடைய வாழ்க்கையை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் முயற்சி செய்தும் நடக்கவில்லையே என்ற ஒரு ஏமாற்றம் உங்கள் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். கற்பராயன் அப்படின்னு ஒரு சாமி உங்கள் எல்லையில் இருக்கார். வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் இருக்குது. அது முன்னோர்கள் வணங்கிய ஆத்மாவே அந்த தெய்வமாகும். சரிண்ணா? உறவுகளுக்குள் பகையும் வேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இன்று என்னை ஒரு 7 மணிக்கு பார்த்து போகணும்ப்பா. பொறுமையாக இருக்கணும், வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். அன்னதானம் சாப்பிட்டு சந்தோஷமாக கிளம்புறேன். என்ன 7 மணிக்கு போனேன். அதே கோயம்புத்தூர் தலைவன் தலைவி யாருக்கு உடல்நிலை சரியில்லை கேட்டு பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். பழனிமலை முருகனுக்கு என்னப்பா வேண்டுதலையா அல்லது போகிறது வழக்கமா என்னது? சென்னிமலைக்கு வேண்டுதல் வச்சுருக்கீங்களா? ஆனால் எப்போதும் நிரந்தரமாக அந்த பக்தன். ஏன் அப்படி கேட்டோம்னு சொன்னால், அருணகிரிநாதரால் பாடப்படாத ஒரு கோயில் அது. சென்னிமலை முருகனை பற்றி அருணகிரி பாடலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த திருவடியின் கீழ் 1 2 3 4 5 6 சப்தகன்னிமார்கள் அங்கே இருக்காங்க. சரிண்ணா? அதில் ஒரு கன்னி உன் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வமாக ஒரு தேவதை ஒன்று இருக்குது. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய மகன் சம்பந்தமான வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அந்த உறவுகள் பிணக்காகுமா
அல்லது வளர்ந்து தெளிவாகி கிடைக்குமா, இந்த வில்லங்கத்திலிருந்து விடுதலையாக முடியுமா முடியாதாங்கிற ஒரு வேதனை தான் இப்போ உங்களை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையாக இந்த நிலைகளில் இருந்து அந்த மங்கள காரியம் நடக்கிறதுக்கு இன்னும் 18 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. 18 நாளையில் முருகப்பெருமானுடைய பக்தனின் வீட்டிலிருந்து ஒரு பெண் தொடர்பு கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் அமையும். சரிண்ணா? 1 2 3 4 5 ஒரு பொருளை காணவில்லை, இங்கே இவங்கள்ட்ட இல்லை, எங்கே இருக்குன்னு கேட்போம். ஒரு பத்திரம் ஒன்று உங்கள்கிட்ட இல்லையாமலா, யார்கிட்ட இருக்கு? காணாமலே போயிடுது. காலில் வந்துட்டு வாங்க. உண்மை இல்லையாம்மா? இப்போ அந்த பத்திரம் கிடைச்சா உங்களுக்கு எதுவும் பலன் இருக்குமா? இருக்கும். அப்போ அதை நான் தோண்டி எடுத்து தந்துடட்டுமா? கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காருங்க, நான் வாரேன். அப்பா திரிசூலமேந்திய அம்மன் தெய்வம் கோயில் எங்கே இருக்குது? தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பத்திரம் எங்கே இருக்குது? அதுதான் காணாமல் போனதுக்கு அடையாளம் இல்லையா? இன்னொரு தடவை கண்ண முடுங்க, உள்ளுக்கு போகிறேன், பார்ப்போம். ஐயா, அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்து என்கிட்ட கொடுங்க. அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு வாங்கி தரேன். அதிலிருந்து கோடி மதிப்பான சொத்தை உங்களுக்கு பெற்றுத்தாரேன். இந்தாங்க மக்களே, செல்வாக்காருங்க, ஆனந்தமாக இருங்க. இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வாங்க. ஒரு வாரம் கேட்டுக்காங்க. என்ன வேணும்? பௌர்ணமிக்கு வரும்பொழுது உங்களை நடக்க வைக்கிறேன். நல்ல மகிழ்ச்சியாக இருங்கள். அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அதே கோயமுத்தூர், எனக்கு யார் துணை, எனக்கு யார் துணை அப்படின்னு ஒரு பெண் கேட்குறான். காலில் வந்துட்டு வரலாம். முக்கண்ணா, நீயே முக்கண் முதல்வன் ஆகுக. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி, தர்மம் உன்னை வாட்டுதம்மா. இன்னும் ஒரு முறை கால் விட்டுருவாம்மா. போன நோண்டதுக்கு அங்கே வந்திருக்காரு. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னை ஏமாத்திட்டாங்களா, இல்லை என் சொல்லுக்கு உடன்பட்டு எனக்கு ஏதாவது உரிமையாக தந்து என்னை காப்பாற்றுவாங்களா? என் பிள்ளைகள் வழியும் அப்படி இருக்குது, என்னை ஏற்றவர் வழியும் அப்படி இருக்குது. எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமின்னு கேட்குறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஏற்றவனிடமிருந்து வார்த்தை வரும், பணம் வராது. வார்த்தை வரும், பணம் வராது. பிள்ளைகளிடமிருந்து உரிமையான பேச்சு வரும், உதவி இருக்காது. பணமும் வர வைக்கணும், பிள்ளைகளுடைய உதவியும் கிடைக்கணும். இவ்வளோ கால தாமதமானதுக்கு காரணமும் தெரியணும், அதுக்கு எனக்கு விடையும் கிடைக்கணும். இதுதான் உன் கேள்வி. இன்னும் ஒரு முறை கால் நோட்டு வரலாம். நெஞ்சே உனக்குபதேசமிதே, ஒன்றென்றீரு கேந்தன் ரெண்டென்றீரு. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு உன்னுடைய கணவனவசமிருந்து உனக்கு உதவியை வர வைக்கிறேன். பண உதவியாக கிடைக்குமா, அல்லது வீடு வாசலுங்கிற உதவி கிடைக்குமா? ஏதாவது ஒரு முடிவு தெரியணுமேனு கேட்குறேன். வீடு வாசல் உதவி கிடைக்கக்கூடிய நிலைமை அங்கே இல்லை. ஏம்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு அங்கே இல்லை.
மறைபொருளாக பணம் கிடைக்கும், வாங்கித்தாரேன். உன் பிள்ளைகளை உன் பக்கம் அன்பு பாசத்தோடு இருக்க வச்சு, அதான் உன் பிள்ளைகள்னு சொல்லிட்டேன், வாழ வச்சு வெற்றியாக்கி தாரேன். குழப்பமில்லாமல் பெற்றுக்கொள். இன்னையிலிருந்து படிப்படியாக உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறி நிம்மதி அடைவாய். வாழ்க வாழ்க. அதே கோயம்புத்தூர் எல்லை, என் பிள்ளையினுடைய விஷயத்துக்கும் தெளிவு கிடைக்க வேண்டும், என் சொத்து விஷயத்துக்கு முடிவு கிடைக்க வேண்டும். ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கிறாள். கால் வந்துட்டு வரலாம். அம்மா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தான், நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால், நின்று கேட்பவன் இறைவன். சொத்து சொந்தமான விஷயத்தில் ஒரு வழக்கும் வேதனையும் இருக்கும். உன்னை ஏமாற்றி உன்னை தோற்கடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் ஜெயிச்சு உனக்கு வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கண்குளிர வாழ வச்சு தந்தால் போதும்ல, செல்வாக்காக இருக்க வைக்கேன். 3 மாத கால அவகாசத்தில் படிப்படியான தெளிவும் வெற்றியும் கிடைத்து நிம்மதியாக என்னை பார்க்க வருவாய். வாழ்க. கோயம்புத்தூர் எல்லை குழந்தையோடு பார்க்க வந்தவர்கள். என்னப்பா அந்த குழந்தை? என்ன ஆப்ரேஷன்? என்னைய பார்க்க மோசன்? என்னைய பார்க்க என்னடா தாத்தா? தாத்தா கம்டா இல்லை. உன் பேர் என்ன பேருப்பா? அப்படியா? ஆடி ஆவணி புரட்டாசி. புரட்டாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை கூட்டுவாப்பா. 3வது வெள்ளிக்கிழமை இந்தா கண்ணை முடிக்க. இந்தா நிறைந்த வருமானம் கிடைக்கும், வெற்றியாகி தரேன். பக்கத்தில் வா வா மகளே. நல்லா இருமா. சரி, பக்கத்தில் விழுத்துட்டு பையனை கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். சரியா? இந்தா தொழிலுக்கு வெற்றி கிடைக்கும், புண்ணியமாக இருக்கும். கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன் யாருன்னு. நாகர்கோவில் பகுதி. நாகர்கோயில் பணம் நஷ்டத்தை பற்றியும் மகனை பற்றியும் கேட்க வந்தது யாரு? காலன்ட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆதியில் உள்ள குலதெய்வத்துக்கும் இப்போ இருக்கிற தெய்வத்துக்கும் வேறுபட்ட நிலையில் வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? ஆமாம். அதனால் 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆட்சியின் காரணத்தினால் மகனுடைய ஆரோக்கியமும் மனசும் பாதிக்கப்பட்டு இப்போ அவனுடைய வாழ்க்கை தொழில் சொந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெளிவான விடையும் வெற்றியும் தந்தால் போதும்லாம். ஒற்றுமையாக்கி தரேன். என்னைய பார்த்து போகணும்,